எஸ்டிஆரோட ஃபிலிம் கூட ஆமா, அடுத்து வந்துட்டு ஏப்ரல்ல ஷூட் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்டர். அதாவது டிராகன், அப்புறம் வந்துட்டு ஓமை கடவுளே அஸ்வந்த் மாரிமுத்து. சோ ஏஜிஎஸ் ஓட பேனர்ல தான் வந்துட்டு இது பண்றாங்க. அஸ்வந்த் மாரிமுத்துனால இனிமேல் ஏஜிஎஸ் தான். ஏன்னா லோ பட்ஜெட்ல எடுத்து ஒரு ஹையர் லெவல்ல சக்சஸ் ஆன படம் அப்படிங்கிறப்ப அவர் கண்டென்ட் ரீதியா எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்துட்டு எடுத்து கொண்டு வர அளவுக்கு, தியேட்டர்ல உட்கார வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ரங்கநாதனுக்கு இன்க்ளூடிங் வந்துடும் நல்ல படமாவும். நீங்க அதுல உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு கம்பேக் மாதிரி சொல்லலாம், அடுத்த கட்டத்துக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்குங்கிறப்போ ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. அதுல எஸ்டிஆர் எக்ஸாக்ட்லி. எஸ்டிஆர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, டிராகன் பார்த்துட்டே கூட சொல்லியிருந்தாரு நம்ம ஒரு படம் பண்ணலாம்ங்கிறது அவர் பேசின ஒரு விஷயம் தான். ஆமா, ஆக்சுவலா இப்ப என்னன்னா இது வந்து ஃபீல் குட் மூவியா மாறுமா? இப்ப எஸ்டிஆர்ங்கிறதுனால வந்துட்டு ஆக்ஷன் கமர்ஷியல்லாம் சேர்ந்து இது வந்து வேற மாதிரி மாறிடுமா? அஸ்வந்த் மாரி வந்து ஆப்வியஸா வந்து அவரோட படங்கள்ல வந்துட்டு இந்த ஒரு பீக்ல போயிட்டு அவங்களுக்கு ஒரு வேற ஒரு ஃபேஸ் காமிச்சிட்டு அவங்க எப்படி மாறுறாங்க, அதாவது கெட்டவங்கள்ல இருந்து நல்லவங்களாவோ இல்லாட்டி வந்துட்டு ஒன்ன ரியலைஸ் பண்ணாம அதை ரியலைஸ் பண்ற விதம், இந்த மாதிரி தான் வந்து அஸ்வந்தோட அந்த பிலிமோகிராஃபி வந்துட்டு இப்ப வரையும் இருந்துட்டு இருக்குது. இல்ல உடைப்பாரா இல்ல எஸ்டிஆருக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா எஸ்டிஆருக்கு வந்துட்டு எல்லாம் ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும். எஸ்டிஆர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த படம் எப்பேற்பட்ட கதையா இருந்தாலும் தாண்டி வருவாய மாதிரி ஒரு சில படங்கள்ல தான் டைரக்டரோட அந்த கண்டென்ட் வந்து கரெக்டா போய் நின்று இருக்கும். மற்ற படங்கள்லாம் எஸ்டிஆரோட அந்த ஒரு லெவல் இருந்துகிட்டே.